ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்ணக்கூடிய பிஎல்சிஸை பத்தி பார்த்துட்டுருக்கோம். அதில இப்ப நம்ம ராக்வெல் ஆட்டோமேஷனோட ஆர்எஸ் லாஜிக் 5000 சாஃப்ட்வேர எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத பத்தி தான் பார்த்துட்டுருக்கோம். அதுல வரைக்கும் என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா, பொதுவா ஒரு பிஎல்சின்னு எடுத்துட்டீங்கன்னா, அதில என்னென்ன ஹார்ட்வேர்ஸ்லாம் இருக்கும், அதை எப்படி நம்ம ஆட் பண்றது அப்படின்றத பத்தி பார்த்துட்டுருக்கோம். அதாவது சிபியு, கம்யூனிகேஷன் மாடியூலு, ரிமோட் வேவ் ஸ்டேஷன்ஸ், ஐஓ மாடியூலு இதெல்லாம் எப்படி ஆட் பண்றது அப்படின்ற வரைக்கும் பார்த்தோம். அதில இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எலன் பாலி டிரைவு எலன் பாலி இல்லாத தேர்ட் பார்ட்டி டிவைஸஸை எப்படி நம்ம ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன திடீர்னு இந்த டாபிக் பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்லேருந்து மேனேஜர் எப்படி ஆகுது அப்படின்னு சீரிஸை பற்றி பார்த்துருக்கோம். அதே மாதிரி டேரக்டாக மேனேஜர் ஆக முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கான ஸ்ட்ராட்டஜி வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் எப்படி கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அதில் என்ன பார்த்தோம், ஆரம்பத்துலேருந்து ஒரு 5 விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா வாய்ப்பு கிடைக்கும்போது சரியான நேரத்தில் லீட் ஆகலான்னு சொல்லி பார்த்தோம். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இருக்கக்கூடிய டெக்னிக்கல் ஸ்கில், அது சம்மந்தமான எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக உங்கள் கரியரை ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா, உங்கள் டெக்னிக்கல் ஸ்கில்ல என்ன சீக்வன்ஸில் டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்கான ரூட் மேப் டெவலப் பண்ணியிருக்கோம். அந்த ரூட் மேப்பில் நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எலன் பாலி பிஎல்சி பற்றி பார்த்துருக்கோம். அந்த எலன் பாலி பிஎல்சியில் இன்றைக்கி நம்ம டிரைவ்ஸு ப்ளஸ் தேர்ட் பார்ட்டி டிவைசஸ் எப்படி நம்ம ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். டிரைவ் ஆட் பண்ணும்போது நம்ம வழக்கமாக பண்ணக்கூடிய தப்பு என்னென்னா, இந்த பிளாக் பிளானில் போய் வச்சுக்கிட்டு நியூ மாடியூலில் கொடுத்துட்டு நம்ம டிரைவ் ஆட் பண்ணோம். ஓகே, இதுக்குள்ளே போய் தேடணும் அப்படின்னா நம்ம டிரைவ் கிடைக்கவே கிடைக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா 755 டிரைவ் ஆட் பண்ணோம், எனக்கு காட்டவே காட்டலை. ஓகே, ஸோ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஹார்ட்வேரில் எந்த மாதிரி இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஈத்தர்நெட் மாடியூலுக்கு கீழே தான் வந்து நம்ம ரிமோட் வேவ் ஸ்டேஷன்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த ரிமோட் வேவ் ஸ்டேஷன்லேருந்து தான் ஒரு ஒயர் எடுத்து கொண்டு போய் நம்ம ஹப்பு போட்டு டிரைவில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா, நம்ம ஈத்தர்நெட் மாடியூலிருந்து வரக்கூடிய ஈத்தர்நெட்டில் தான் நம்ம ஆட் பண்ணணும். ஓகே, இதில் நீங்கள் போய் நியூ மாடியூல் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு டிரைவ் அப்படின்றது காட்டும். ஓகே, இப்போ நம்ம லைப்ரரி ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. இப்போ நமக்கு 755 டிரைவ் ஆட் பண்ணணும். ஓகே, வந்துருச்சு பாருங்கள். இந்த டிரைவ் ஆட் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன கம்யூனிகேஷன் மீடியம் அப்படின்றத பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ நமக்கு இதுதான் தேவை. நான் வச்சு கிரியேட் கொடுத்துட்றேன். ஸோ கிரியேட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஆனதுக்கப்புறம் வழக்கமாக நம்ம வைக்கிற செட்டிங்ஸ் தான். பேர் வந்து பவர்ஃப்ளக்ஸ் 755 டிரைவ். ஓகே, வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஐபி வந்து நம்ம 10.65.102. நம்ம மெயின் கம்யூனிகேஷன் மாடியூலுக்கு 5 வச்சோம், ரிமோட் வேவ் ஸ்டேஷனுக்கு 6 வச்சோம், இதுக்கு நம்ம 7 வச்சிடலாம். ஓகே, ஸோ வச்சாச்சு. மற்றபடி இங்கே நீங்கள் ரிவிஷன்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் நார்மல் தான். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டிரைவோட இமேஜஸே இங்கே வந்துடும். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் பேராமீட்டர் லிஸ்ட்டு ப்ளஸ் அதனோட கம்யூனிகேஷன் அட்ரஸ்லாம் வச்சு பார்க்கும்போது இங்கேயே தெரிஞ்சிடும், அதோட இமேஜஸ் இங்கேயே தெரிஞ்சிடும். அது ஜஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே, ஓகே கொடுத்துட்டிங்க அப்படின்னா இப்போ நமக்கு வந்துடுச்சு. க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே நமக்கு வந்து ஆட் ஆயிடுச்சு. ஓகே, 755 ஹை பவர் டிரைவ் அப்படி ஆட் ஆயிடுச்சு. அதனோட ஐபி அட்ரஸ் கூட நமக்கு தெரியுது. ஓகே, ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா, அதே ஈத்தர்நெட்டுக்குள்ளே வச்சுட்டு நம்ம 753 டிரைவும் ஆட் பண்ணலாம். ஓகே, இப்போ ஹை பவர் ஆட் பண்ணியாச்சு. அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கிற டிரைவ் வந்து 753. ஸோ 753க்கு அதே மாதிரி வச்சுக்கிட்டு 753 டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும். பவர் 753 நமக்கு என்ன வேணும்னா இதான் வேணும். ஓகே, எடுத்தாச்சு. இப்போ கிரியேட் கொடுத்தாச்சு. ஸோ கிரியேட் ஆகிட்டுருக்கு. வழக்கமாக நம்ம பேர் கொடுக்குறது தான் பவர்ஃப்ளக்ஸ் 753. ஓகே, 753 நம்ம வந்து 10.65.102. நம்ம என்ன கொடுத்தோம், 5 6 7 இங்கே 8. ஓகே, 8 கொடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி இங்கே டிரைவில் போய் பார்த்தீங்கன்னாலும் அதோட இமேஜஸ் நமக்கு தெரிஞ்சிடும் 753 அப்படின்றது. ஓகே, ஓகே கொடுத்துடலாம். ஸோ இப்போ நமக்கு ஆட் ஆயிடுச்சு. ஸோ க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நம்ம 2 டிரைவ் ஆட் ஆயிடுச்சு. ஸோ அடுத்த டிரைவ் மாடல் பார்த்தீங்க அப்படின்னா பவர்ஃப்ளக்ஸ் 40 இருக்கும். ஓகே, 525 ஆட் பண்ணலாம். ஸோ அதை விட நெக்ஸ்ட் மாடலு. ஸோ இப்போ 525 அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா நமக்கு வந்துடுச்சு. ஸோ இதில் நமக்கு நிறையா இருக்குது. அதில் நம்ம எம்பரட் ஈத்தர்நெட்டா அந்த 22 கம்பி மூலமாக கனெக்ட் பண்ணுறீங்களா அப்படின்றத பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே நமக்கு வந்து ஈத்தர்நெட் மூலமாக தான் கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அது சூஸ் பண்ணிவிட்டு கிரியேட் கொடுத்துருங்க. கிரியேட் கொடுத்தீங்க அப்படின்னா வழக்கம் போல் லோட் ஆகும். ஸோ லோட் ஆகிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே நம்ம பேர் கொடுத்துடலாம் பவர்ஃப்ளக்ஸ் 525 டிரைவ். ஓகே, டிரைவ் கொடுத்தாச்சு. இங்கே வந்து ஐபி 10.65.102. என்ன கொடுத்தோம், மெயின் மாடலுக்கு 5, இதுக்கு 6, ரிமோட் வேவ் ஸ்டேஷனுக்கு 6, இதுக்கு 7, 8, 9. ஓகே, 9 கொடுத்துக்கோங்க.
இங்கே போய் பார்த்தீங்கன்னா அதனோட இமேஜ் நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, நம்ம டிரைவ் சீரிஸ்லேயே பார்த்துருப்போம் இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலோட. இப்போ கொடுத்தாச்சு. இப்போ நீங்கள் க்ளோஸ் கொடுத்துக்கோங்க. ஒரு டிரைவ் வந்து ஆட் ஆயிடுச்சு. ஓகே, 525 டிரைவு நமக்கு ஆட் ஆயிடுச்சு. அதே மாதிரி நம்ம பவர் ப்ளஸ் 40p ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு நமக்கு என்ன வேணும்னா 22 காமி வேணும். ஸோ அதே மாதிரி நியூ மாடியூல் கொடுத்துக்கோங்க. ஸோ லைப்ரரி ஓப்பன் ஆகுது. இங்கே போயிட்டு 22 காம் வரல. ஆக்சுவலாக நீங்கள் வந்து என்னென்னா பவர் ப்ளஸ்னே போடுங்க. 14 போட்டால் வருதா, பவர் ப்ளஸ்னு போடலாம். பவர் அப்படி இல்லைன்னா ஒன்று பண்ணலாம், டிரைவை சூஸ் பண்ணிக்கலாம். இதை எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு நம்ம டிரைவை சூஸ் பண்ணலாம். டிரைவை சூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஏகப்பட்டது வருது கீழே. வந்துச்சு. பவர் ஃப்ளக்ஸ் 52544. ஓகே, பவர் ஃப்ளக்ஸ் 40p இருக்குது, 40e இருக்குது. ஓகே, நம்ம 40e கொடுத்துருங்க. 22 காமி இங்கே பார்த்து சூஸ் பண்ணிக்கங்க. 20 காமி யூஸ் பண்ணிக்கலாம், 22 காமியான்னு பார்த்து சூஸ் பண்ணிக்கங்க. நான் ஜஸ்ட்டு பவர் ஃப்ளக்ஸ் 40 கொடுத்துட்டேன். என்னென்னா 10.65 102 C dot 65 102 11. ஓகே, கொடுத்தாச்சு. இங்கே டிரைவ் இங்கே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதனோட இமேஜஸ் தெரியும். 22 காமி தெரியும். க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம டிரைவ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டோம். இப்போ இந்த இடத்துல வந்து சீமன்ஸ் பிஎல்சி ஆட் பண்ணணும், இல்லை சீமன்ஸோட டிரைவ் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஸோ அதனோட ஜிஎஸ்டி ஃபைலை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா இந்த லைப்ரரியில் காட்டும். இப்போ நம்ம உள்ளே போனோன்னே நம்ம இதெல்லாம் காமிச்சது இல்லைங்க, அந்த லைப்ரரியில் காட்டும். நான் உதாரணத்துக்கு காட்டுறேங்க. இப்போ சீமன்ஸோட G120 டிரைவ் ஜிஎஸ்டி ஃபைலை டவுன்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் டைரெக்டாக கூகுளில் போய் எடுத்துடலாம். அப்படி இல்லைனா சீமன்ஸ் போர்ட்டலில் போயிட்டு லைப்ரரியில் சர்ச் பண்ணுறது மூலமாகவும் நம்ம எடுத்துடலாம். ஸோ டவுன்லோட் பண்ணும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த டிரைவ் ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த டிரைவுக்கான எம்எல்ஏபி நம்பரை எடுத்து அதுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய செட்டப் ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கங்க. அது டவுன்லோட் பண்ணும்போது அது வெர்ஷன்லாம் சரியாக இருக்கா அப்படின்றத பார்த்து எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு நம்ம சாஃப்ட்வேரில் போய்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு பிஎல்சி இல்லாத ஒரு பிராண்ட் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ ஏபி சீமன்ஸ் இதெல்லாம் பிஎல்சி சம்மந்தப்பட்ட ஒரு டிவைஸு. அது இல்லாமல் இப்போ மெட்டல் டொரடா இருக்குது. ஸோ அந்த வெயின் ஸ்கேல்லாம் நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அந்த போர்ட்டலில் போய்ட்டு நீங்கள் எடுத்துடலாம். ஸோ நீங்கள் கூகுளில் போய் எடுத்துடலாம், அப்படி இல்லைனா வெப்சைட்டில் போய்ட்டும் நம்ம எடுத்துடலாம். ஸோ நம்ம அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணலாம். சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு டூல்ஸ்குள்ளே போயிட்டு இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கான டூல் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அது ஓப்பன் ஆகிறது கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ அது ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் ஆப்ஷனை செட் பண்ணுறது மூலமாக நம்மளோட இடிஎஸ் ஃபைல் டவுன்லோட் ஆயிரும், அதாவது இன்ஸ்டால் ஆயிரும். ஓகே, இப்போ ஓப்பன் ஆகட்டும், வெயிட் பண்ணலாம். இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ ஆனதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இதில் ஃபஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க இந்த கட்டத்தில். ஃபஸ்ட் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃபைல் இருக்கிற லொக்கேஷனை கேட்குது. ஸோ எந்த லொக்கேஷன் நம்ம ஃபைல் வச்சுருக்கோமோ அந்த ஃபைலை நம்ம சூஸ் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இன்ஸ்டால் ஆயிரும். ஓகே, இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் எப்படி நம்ம லைப்ரரியில் போய்ட்டு ஆட் பண்ணுறது அப்படின்றதையும் நம்ம காட்டுறேன். இதுக்குள்ளே போயிட்டு நான் வெயின் ஸ்கேல் இருக்குது, நம்ம மெட்டல் டொரடாவோட வெயின் ஸ்கேல் இருக்குது. ஸோ அதனோட ஜிஎஸ்டி ஃபைலுங்க நான் ஆட் பண்ணியிருக்கேன். என்னோடய லைப்ரரியில் காட்டும். நார்மலாக வந்து அலம்ப்ரேயோட பிராண்டு மட்டும் தான் காட்டும். ஆனால் இங்கே போய் பாருங்கள், நான் ஐஎன்டின்னு டைப் பண்ணுறேன். ஐஎன்டின்னு டைப் பண்ணால் இதாக இருக்குது பார்த்தீங்களா. ஐஎன்டி 560 570 780 இதெல்லாம் வந்து மெட்டல் டொரடாவோடது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் மெட்டல் டொரடா கம்யூனிகேஷன். ஜிஎஸ்டி ஃபைல் ஆட் பண்ணிங்கன்னா நீங்கள் இதில் ஹார்ட்வேரை ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் நீங்கள் வேறு பிராண்டு பிஎல்சி வேறு பிராண்டோட டிரைவ் சீமன்ஸ் டிரைவ் இதில் ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் சீமன்ஸில் போய் ஏபி ஆட் பண்ணாலும் இந்த மெத்தடில் நீங்கள் தேர்ட் பார்ட்டி இதை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஐஎன்டி 360 ஆட் பண்ணுற பாருங்கள். 780 இருக்குது. 780 நான் கிரியேட் கொடுத்துட்டேன். ஸோ கொடுத்தோடனே எனக்கு வந்து ஆட் ஆகிரும். ஜஸ்ட்டு பேர் கொடுத்துங்க, வெயின் ஸ்கேல் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு அதுக்கு ஒரு ஐபி கொடுத்துக்குங்க. 10.65 102 13. ஓகே, ஐபி வந்து ரிப்பீட்டடாக கொடுத்துடாதீங்க, அது கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ டிரைவ்ஸு தேர்ட் பார்ட்டி டிவைசஸை எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றத பற்றி ஒரு ஐடியா வந்திருக்கும். இது வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்றத சம்மரைஸ் பண்ணி பார்த்துடலாம். ஓகே,
ஓகே, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம டிரைவ்ஸை என்ன கம்யூனிகேஷன் மீடியமில் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்றத டிசைட் பண்ணோம். இங்கே நம்ம ஈத்தர்நெட் அப்படின்னு சூஸ் பண்ணதுனால ஈத்தர்நெட்டுக்குள்ளே போயிட்டு நியூ மாடியூல் கொடுக்குறோம். நியூ மாடியூல் வந்து லைப்ரரியில் போயிட்டு நம்மகிட்ட இருக்கக்கூடிய டிரைவ் மாடலை டைப் பண்ணுறோம். டைப் பண்ணும்போது லைப்ரரி நமக்கு கிடைச்சிரும். கிடைச்ச உடனே நமக்கு டேப் ஆட் ஆகும். ஆடில் போயிட்டு ஜென்ரலில் அதனோட பேர் ப்ளஸ் அதனோட ஐபி அட்ரஸு அப்புறம் வெர்ஷன்ஸை கன்ஃபார்ம் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்துட்டு டிரைவ் இருக்கும். டிரைவுக்குள்ளே போனீங்க அப்படின்னா அதனோட பேராமீட்டர்ஸ் எல்லாம் ஜஸ்ட் வெரிஃபை பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணோடனே நமக்கு எங்கள் டிரைவ் ஆட் ஆகும். ஸோ இதே ப்ரொசீஜர் தான் நம்ம 525, 753, 755 எல்லாமே வந்து இதே ஸ்டெப்பை பயன்படுத்தி தான் நம்ம ஆட் பண்ணுவோம். இதே நம்ம பவர் +40, பவர் +40p டிரைவ் எடுத்திங்க அப்படின்னா அதனோட கம்யூனிகேஷன் மாடியூல் இன்பில்ட்டாக வராது. அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதே நியூ மாடலில் கொடுத்துட்டு இங்கே 22 காமி அப்படின்ற ஒரு ஹார்ட்வேர் நம்ம ஆட் பண்ணோம். ஸோ அதை தான் நம்ம லைப்ரரியில் சூஸ் பண்ணோம். சூஸ் பண்ணோன்னே அதே ஸ்டெப் தான். ஜென்ரலில் போயிட்டு பேர், ஐபி அட்ரஸு, அதோட வெர்ஷனை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம டிரைவுக்குள்ளே போயிட்டு பேராமீட்டர் கன்ஃபார்ம் பண்ணலாம். பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு எங்கள் டிரைவ் ஆட் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம என்ன தேர்ட் பார்ட்டி டிவைஸ் யூஸ் பண்ண போகிறோமோ அதனோட இடிஎஸ் ஃபைல் அது ஜிஎஸ்டி ஃபைல் வேணும். சீமென்ஸ் எடுத்தீங்கன்னா ஜிஎஸ்டி ஃபைல் சொல்லுவாங்க. ராக்வெல் எடுத்தீங்கன்னா இடிஎஸ் ஃபைல் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபைலை வந்து நம்ம இன்டர்நெட்லேருந்து எடுத்துடலாம். இப்போ சீமென்ஸ் எடுத்திங்கன்னா G120 டிரைவுக்கான எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம். இதே மாதிரி மெட்லட் டொலடோட டிவைஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா அதனோட செட்டப் ஃபைலும் நம்ம இங்கே எடுத்துக்கணும். அதாவது இடிஎஸ் ஃபைலை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிறோம். டவுன்லோட் பண்ணி நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம், நம்ம ப்ரோக்ராமில் இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட லைப்ரரியில் காட்ட ஆரம்பிக்கும். நியூ மாடலில் போயிட்டு லைப்ரரியில் நம்ம சர்ச் பண்ணும்போது நம்ம மாடியூல் ஈஸியாக ஆட் ஆகும். ஆட் ஆனதுக்கப்புறம் அதே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ண போகிறோம். இதை ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ப்ரோக்ராமில் எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட கண்ட்ரோல் டேக்ஸில் போயிட்டு அந்த டேக்ஸ் நம்ம லாஜிக்கில் ஆட் பண்ணுறது மூலமாக ஈஸியாக நம்ம தேர்ட் பார்ட்டி டிவைசஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம அடுத்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ நம்ம ஆட் பண்ண எல்லா ஹார்ட்வேர் செட்டப் முடிஞ்சு ப்ரோக்ராம் எழுத ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ப்ரோக்ராம் எழுத ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான பிட் லாஜிக் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கக்கூடிய NONC எல்லாம் வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்றத ஒரு DVL ஸ்டார்டர் எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்க போகிறோம். Thank you.